ம். தென்றல்ல குமரன் சார். ஓகே. அவர் போன உடனே அம்மா ரொம்ப சிம்பிளா இருக்கணும், ம். மெட்டிஒலி பேட்டர்ன் வேண்டாம், இது வேற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதையே மாத்திட்டார். அந்த பேட்டர்னே மாத்தி வேற மாதிரி கொண்டு வந்து தென்றல்ல நான் ஒர்க் பண்ணேன். பின்ன ஒரு சில விஷயங்களால எனக்கு அது பண்ண முடியல, ம். தொடர்ந்து செய்ய முடியாதனால நான் வெளியில வந்துட்டேன். ஓகே. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய இப்ப வர சீரியல், இப்ப இந்த கயல் அது இதுன்னு எது எதெல்லாம் வருது, ம். அதெல்லாம் கதைகள் ஓரளவு பரவாயில்ல. கயல் சீரியல் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல கதைகள் வருது. அந்த மாதிரி இருக்கு, கொண்டு வராங்க. ஆனா அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. மெட்டி ஒலியோ இல்ல தென்றலோ இல்ல இதோ அந்த மாதிரி அவங்களால யாராலையும் கொண்டு வர முடியல. கண்டிப்பா. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் வந்து மனசுல இருக்கிற அளவுக்கான ஆமா, விஷயங்கள் அதுல இருந்து மெட்டி ஒலின்னு சொன்னா போதும், ம். எல்லா உலகம் பூரா. நான் கார்ல ஏறி உட்கார்ந்தோன்னே டிரைவர், மேடம் நீங்க அந்த மாமியார் தானே, மெட்டி ஒலி மாமியார் தானேன்னுவா. அப்ப ம். ஜனங்க அவ்வளவு தூரம் அந்த இது எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 20 வருஷம் 20க்கு ஆயிடுச்சு மேல வருஷம் தம்பி. ஆச்சு. இப்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ஸ் வந்து அதை பாக்குறாங்க. ம். இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ஸ் வந்து அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆமா ஆமா மெட்டி ஒலி தான் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வருது. கண்டிப்பா. அதனால அதான் அதான் சொல்லேன், அந்த மெட்டி ஒலி அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு யாரும் எடுக்கல.